இந்த பிடிஎஃப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2 அண்ட் குரூப் 4 கேட்ட கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த டாபிக்ஸை மட்டும் நோட் பண்ணி எடுத்துகிட்டு என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்குறாங்க, என்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, எந்த டாப்பிக்லேருந்து வருது அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்திருக்கோம். இதை பேஸ் பண்ணி வந்து ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறக்காக இந்த இது வந்து நான் எடுத்திருக்கேன். இதுக்கான பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். குரூப் 2ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிழையற்ற அஃறிணை பன்மை தொடரை கண்டறிக. அஃறிணை பன்மை தொடர்னு கேட்டிருக்காங்க. அஃறிணைன்னு பார்க்கும்போது இதில் பாருங்கள், அவள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து இங்கே அவன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து கட் பண்ணிடலாம். இது ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா மரம்னு கொடுத்துருக்காங்க, அவைன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே அஃறிணை தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா அஃறிணையோட பன்மை கேட்டிருக்காங்க. பன்மை தொடர் அப்படின்ட்டுருக்காங்க. இது மரம் அன்று அப்படிங்கிறது. இது வந்து ஒருமை. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவை அல்ல அப்படிங்கிறாங்க. அதாவது பன்மை விகுதி இருக்குது, பன்மையாகவும் இருக்குது. அவைங்கிறது பன்மை. இதுதான் வந்து ஆன்சர். அடுத்த கொஸ்டின், சரியான தொடரை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், மாடுகள் மேய்ந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே மேய்ந்தனன்னு சொல்லி பன்மை வந்திருக்கணும். இது ஒருமை விகுதி கொடுத்துருக்காங்க. இது தப்பு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பறவைகள் பறந்தனன்னு கொடுத்துருக்கணும், பறந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. ஒருமை விகுதி கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறு. மரம் வளர்ந்ததுன்னு கொடுத்துருக்கணும், மரம் வளர்ந்தனன்னு இதுவும் தப்பாக கொடுத்துருக்காங்க. செடி கொடிகள் இது வந்து பன்மை, அசைந்தன அப்படிங்கிறது பன்மை விகுதி. இது கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பிழையற்ற தொடரை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஆடு வந்தாள், மகடு வந்தான், மகடு வந்தாள், சாத்தி வந்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஆடுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆடு அப்படின்னு என்னென்னா ஒரு ஆண்மகனை குறிக்கக்கூடிய சொல் தான் ஆடு. மகடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பெண்ணை குறிக்கக்கூடிய சொல் தான் மகடும்பாங்க. அதாவது வந்து நம்ம ஸ்கூல் புக்லேயே படிச்சிருப்போம். ஸ்கூல் புக்கில் வந்து படிச்சிருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா மகடு முன்னிலையில் பாடப்பட்டது அப்படின்னு சொல்லி ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்பீங்க. மகடு முன்னிலை அப்படின்னா ஒரு செய்யுளை பாடும்பொழுது வந்து முன்னால் வந்து ஒரு பெண் இருக்கிற மாதிரியும் அவகிட்ட வந்து அந்த பெண்ணை விழித்து பாடுவதாக பாடப்பட்டது தான் மகடு முன்னிலைன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா சித்தர் பாடல்களில் பார்த்திங்க அப்படின்னா குதம்பை சித்தர்னு சொல்லி ஒரு சித்தர் இருப்பாங்க. அந்த குதம்பை சித்தர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, குதம்பை அப்படின்னாலும் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது என்னென்னா காதில் அணியக்கூடிய அணிகலன், அந்த அணிகலனை தான் குதம்பைன்னு சொல்லுவோம். அந்த அணிகலனை அணிந்த பெண்ணை வந்து விழித்து பாடக்கூடிய பாடல் தான் வந்து குதம்பை சித்தர் பாடியிருப்பாங்க. அவர் கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாடலில் வெட்ட வெளியையே மெய்யென்று கொள்வார்க்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய் அப்படின்னு பாடியிருப்பாங்க. அதாவது வெட்ட வெளியையே வந்து கடவுள் அப்படின்னு நம்பி உண்மைன்னு சொல்லி நம்பி இருக்கிறவங்களுக்கு பட்டயம் எதுக்கு அப்படிங்கிறாங்க. பட்டயம் அப்படின்னா என்னென்னா சொத்துக்கள், மற்ற சொத்துக்கள், நிலம் அல்லது மற்ற சொத்துக்கள் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பார். குதம்பாயின்னு கேட்பாங்க. குதம்பாய் அப்படின்னா பெண்ணேன்னு அர்த்தம். குதம்பை அணிந்த பெண்ணே அப்படின்னு அர்த்தம். அப்படி சொல்லி பாடக்கூடியதுனால தான் அவருக்கு வந்து காரண பேராக வந்து குதம்பை சித்தருங்கிற பேர் வந்திருக்கும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் வந்து இந்த சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிற நூல்லேயே வந்து பார்த்திங்கன்னா மகடு முன்னிலையில் வந்து பாடப்பட்டிருக்கும் சிறுபஞ்ச மூலம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறுபஞ்ச மூலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணை விழித்து பாடக்கூடிய பாடல் தான் இருக்கும். சிறுபஞ்ச மூலம் வந்து பெண்ணை வந்து முன்னிலைப்படுத்தி பாடுவாங்க. சிறுபஞ்ச மூலமில் பார்த்திங்க அப்படின்னா கண்டல் அவிர் பூவின் கதிப்பினாய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது கண்டல் அப்படின்னா என்ன, இந்த கண்டல் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா தாளையை குறிக்கக்கூடியது, தாளை பூவை குறிக்கக்கூடியது. கண்டல் அவிர் பூவின் கதிப்பினாய் அப்படிங்கிறாங்க. அவிர் அப்படின்னா அவிர்தல் அப்படிங்க. அவிர்தல்னால் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா மலர்தல் அப்படிம்போம். அவிர்தல் அப்படின்னா மலர்தல் அப்படிம்போம். கண்டல் அவிர் பூவின் கதிப்பினாய், கதிப்பு அப்படின்னு என்னென்னா கூந்தல். அதாவது மலர்ந்த தாளைப்பூவை சூடிய பெண்ணே அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து விழித்து பாடக்கூடியதுனால வந்துட்டு அதை வந்து மகடு முன்னிலையில் பாடப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சிறுபஞ்சம் மூலமும் அப்படி தான் வந்திருக்கு. இதை வச்சு வந்து பார்க்கும்போது அப்படின்னா இதில் பாருங்கள், ஆடு வந்தான்னு வந்திருக்கணும், வந்தாள்னு கொடுத்துருக்காங்க. மகடுங்கிறது பெண், அப்போ வந்தாள்னு கொடுத்துருக்கணும், வந்தான்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், மகடு வந்தாள் கரெக்டாக இருக்குது. சாத்தி வந்தான் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சாத்திங்கிறது பெண்ணை குறிக்கக்கூடியது, வந்தாள்னு கொடுக்கணும், இங்கே வந்தான்னு கொடுத்துருக்காங்க, தவறாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாத்தின்னு கொடுத்துருக்காங்க. சாத்திங்கிறது வந்து பெண்ணை குறிக்கக்கூடியது, சாத்தன் அப்படிங்கிறது வந்து ஆணை குறிக்கக்கூடியது. அதனால் வந்து இது தவறாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு பாட்டு சொன்னோம் இல்லைங்களா, கண்டல் அவிர் பூவின் கதிப்பினாய் அப்படின்னா, அவிர் அப்படின்னா மலர்தல்னு சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா. இது வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்கும். அப்படின்னா ஸ்கூல் புக்கில் வந்து இது எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள்.
ஸ்கூல் புக்கில் அவிழ்ந்தன தோன்றி அலர்ந்தன காயா நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை மகிழ்ந்திதழ் விண்டன கொன்றை விரிந்த கருவிலை கொண்டன காந்தல் குலை அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து அவிழ்ந்தன அப்படின்னா அவிழ்ந்தன தோன்றி அலர்ந்தன காயா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை அப்படின்னு இருப்பாங்க. அதாவது நெகிழ்ந்தன அப்படின்னா நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை மகிழ்ந்திதழ் விண்டன கொன்றைன்னு சொல்லியிருப்பாங்க. விண்டன கொன்றை விரிந்த கருவிலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கொண்டன காந்தல் குலை அப்படிம்பாங்க. இந்த சொற்களுக்கு எல்லாம் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே மீனிங் தான் குறிக்குது. இது எல்லா சொற்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மலர்தல் அப்படிங்கிற ஒரே ஒரு மீனிங் தான் குறிக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது வந்து அணி இலக்கணத்தில் வந்து இதை மென்ஷன் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னா சொற்கள் வேறு இருக்கும். ஆனால் அதற்கான பொருள் வந்து ஒரே பொருளை திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது தான் பொருள் பின்வரு நிலையணி. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். பாருங்கள், இது ஸ்கூல் புக் கொஸ்டின் தான், 10ஆம் வகுப்பில் இருக்குது. தட்டு அப்படின்னு கேட்டால் சோளத்தட்டு அப்படிங்கிறது பொருத்திடலாம். அடுத்து பாருங்கள், களி அப்படின்னா கரும்பின் அடி, களை அப்படின்னா மூங்கில், அடினா வேம்பின் அடி. இது வந்து ஸ்கூல் புக்லேயே படிச்சிருப்பீங்க, ஈஸியானது தான் இருக்குது. இது வந்து 10ஆவது வகுப்பில் தேவநேய பாவனர் வந்து கொடுத்துருப்பாங்க, அதெல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் ஒளிமரபு கேட்குறாங்க. யானை என்ன பண்ணும் அப்படின்னா யானை வந்து பிளிரும் அப்படிங்கிறத கரெக்டு. குரங்கு என்னன்னா அளப்பும், எருது வந்து எக்காலமிடும், பசு கதரும் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒளிமரபு, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வந்து மானின் தொகை மரபு சொல். மான் அப்படின்னா கணம் சொல்லுவாங்க. ஆட்டு மந்தை இது வந்து ஆணிரைன்னு சொல்லுவோம். இது மக்கள் கூட்டம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரபியல் சம்மந்தமானது எல்லாமே பார்த்துக்கோங்க. தொல்காப்பியத்தில் இருக்கும், ஸ்கூல் புக்கில் இருக்கிறத வந்து நம்ம கன்சல்டேட் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வந்துட்டு யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படிங்கிற பாடல் கொடுத்துட்டு கேளிர் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் கேட்குறாங்க. கேளிர் அப்படின்னா நண்பர், உறவினர் எல்லாமே வந்துட்டு கேளிர் தான். இதெல்லாமே கேளிர்னு சொல்லுவோம். இதற்கான எதிர்ச்சொல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பகைவர் அப்படிங்கிறது தான் எதிர்ச்சொல். இதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படிங்கிற பாடல் யார் பாடியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணியன் பூங்குன்றனார் பாடியிருப்பாங்க. இந்த யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அப்துல் கலாம் அவர்கள் கூட ஐநா சபையில் வந்து இதை சொல்லியிருப்பாங்க, யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு சொல்லி. அந்த தன்னோட உரையை தொடங்கும்போது வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இந்த யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படிங்கிற பாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கணியன் பூங்குன்றனார் பாடியிருப்பாங்க. புறநானூற்றில் இருக்குது இந்த பாடல் பாருங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோரென்ன, சாதலும் புதுவதென்றே, வாழ்தல் இனிதென மகிழ்ந்தென்றும் இளமே, முனிவின் இன்னாதென்றலும் இளமே, மின்னொடு வானம் தன்துளி தலையி ஆனாது கல் பொருதி இறங்கும், மல்லல் பேராற்று நீர்வழிப்படுவும் புனைபோல் ஆருயிர் முறைவழிப்படுவும் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தன ஆகலின், மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பாடல் மூலம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து எல்லா ஊரும் நம்ம ஊர் தான், எல்லாருமே நம்முடைய உறவினர்கள் தான் அப்படிம்போம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிறாங்க. தீதும் நன்றும் அதாவது ஒருத்தருக்கு நடக்கக்கூடிய நல்லதும் கெட்டதும் வந்து பிறர் கொடுக்கக்கூடியதில்லை, நம்மளே நம்மளால தான், நம்மளோட செயல்மொழி தான் நமக்கு வருது அப்படிங்கிறாங்க. நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ணு அப்படிங்கிறாங்க. நோதல் அப்படின்னா வருத்தப்படக்கூடியது, தனிதல் அப்படின்னா அந்த துன்பம் நீங்குவது, அவற்றோர் அண்ணு அப்படிங்கிறது. இதுவும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த சொற்றோட தான் சேர்ந்தது தான். தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்லியிருப்போம் இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வரக்கூடியது. இந்த துன்பத்தை நம்ம அடையிறதும் அதுலேருந்து நீங்கிறதும் இதை பேஸ் பண்ணி தான் நடக்குது அப்படிங்கிறாங்க. சாதலும் புதுவதன்று அப்படிங்கிறாங்க. சாதல் அப்படின்னா இறத்தல் அதாவது இறத்தலும் வந்து புதுவது கிடையாது, அதுவும் வந்து உலகத்தில் இருக்கிறது தான் அப்படிங்கிறேன். வாழ்தல் இனிதென மகிழ்ந்தென்றும் இளமே அப்படிங்கிறாங்க. வாழ்தல் தான் ரொம்ப இனிது அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி அடையவும் கூடாது அப்படிங்கிறாங்க. முனிவு அப்படின்னா சினத்தை வந்து முனிவு அப்படிங்கிறோம். முனிவின் இன்னாதென்றாலும் இளமை அப்படிங்கிறது. அதாவது வந்துட்டு சினத்தினால் வந்து இந்த வாழக்கூடாதுன்னு நினைக்கிறதும் வந்துட்டு தப்பு தான் அப்படிங்கிறாங்க. மின்னோடு வானம் அப்படின்னா வானம் வந்து தன்மை அப்படின்னா குளிர்ச்சி, அதாவது மழையை சொல்கிறாங்க. தன்துளி தலையி அப்படிங்கிறாங்க. தலையி அப்படின்னா பெய்து அப்படின்னு சொல்கிறாங்க. தன்துளி தலையி ஆனாது அப்படின்னா
என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அளவில் அடங்காது கல் பொருது இறங்கும் மல்லல் பேராற்று அப்படிங்கிறாங்க. அதாவது மழை பேஞ்சு மலை மேலே வந்துட்டு மலைத்துளிகள் வந்து விழுந்து அது ஒரு பேராறு மாதிரி அடிச்சுட்டு கல் அடிச்சுட்டு வரும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீர்வழியில் செல்லக்கூடிய புனை போல ஆறுயிர்ங்கிறது, நம்மளுடைய அருமையான உயிருங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, முறைவழிப்படும் என்பது திறவோர் அப்படிங்கிறாங்க. நம்மளோட உயிரோ அப்படிங்கிறது ஒரு முறையான வழியின் மூலம் வாழக்கூடியது தான் அப்படிங்கிறதும், திறவோர் அப்படிங்கிறது பகுத்தறிவாளர் சொல்லுவாங்க, திறவோர் அப்படிம்பாங்க. பகுத்தறிவாளர் வந்து திறவோர் அப்படிங்கிறாங்க. திறவோர் காட்சியின் தெளிந்தனம் அப்படிங்கிறாங்க. காட்சி அப்படின்னா அவங்களோட உரைகள் மூலம் நமக்கு தெளிவாக தெரியுது. ஆகலின் அதனால் மாட்சியின் பெரியோரை அப்படின்னா அந்த பெருமை மிக்க வந்து பெரியோரை வந்து வியத்தல், ரொம்ப வியந்து பார்க்கறது இளமே அப்படிங்கிறாங்க, இருக்கக்கூடாது. சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே அப்படிங்கிறாங்க. சிறியோரையும் வந்து நம்ம இழக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்து கணியன் பூங்குன்றனார் பாடியிருக்கிற பாடல். இதில் இருக்கிற வந்து முக்கியமான கேட்கக்கூடிய பாடல் வரிகள் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, பெரியோரை வேத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே அப்படிங்கிறது கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறதும், தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிறதும் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய லைன்ஸு. இது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா, ஓரெழுத்து ஒரு மொழி, அதுக்கான பொருள் கேட்குறாங்க. ஓரெழுத்து ஒரு மொழியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் கொடுத்துருக்காங்க கா அப்படின்னு என்னென்னு கொடுத்துருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா, பறவைன்னு ஓரெழுத்து ஒரு மொழிகள் வந்து கொடுத்துருப்பாங்க. கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கும். நமக்கு வந்து கவர்மெண்ட் மெட்டீரியலில் வந்துட்டு ஓரெழுத்து ஒரு மொழிக்கான சொற்கள் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான பொருளும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அது வந்து பார்த்துக்கோங்க. அதில் வந்துட்டு நிறைய வந்து பொருள்கள் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு வந்து நிறைய பொருள் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. இதில் கா அப்படின்னா தராசு, தே அப்படின்னா கொள்ளுகை, இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம். அடுத்தது நீ அப்படின்னா என்னென்னா உறுதி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொருந்தா சொல் அப்படின்னா இதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். செற்றார் அப்படின்னா பகைவர், நன்னார் அப்படின்னா பகைவர், ஒன்னார் அப்படின்னாலும் பகைவர், உற்றார் அப்படின்னா நமக்கு வந்து உறவினரை தான் உற்றார் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து இந்த செற்றாருங்கிற வார்த்தை வந்து எங்கே படிச்சிருப்பீங்க அப்படின்னா, திருக்குறளில் தக்கார் இனத்தானாய் தானொழுக வல்லானை செற்றார் செய்ய கிடந்ததில் அப்படின்னு படிச்சிருப்போங்க. அதாவது வந்து தகுதியோடு இனத்தோடு சேர்ந்து தான் ஒழுக வல்லானை நடக்கக்கூடிய வலிமையுடையவனை வந்து செற்றார் செய்ய கிடந்ததில் அப்படிங்கிறாங்க. பகைவரால் அவரை வந்து ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி திருக்குறளில் வந்திருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒன்னார் அப்படின்னா என்னென்னா அதுவும் பகைவர் தான். இது வந்து மடியின்மை அப்படிங்கிற குறள் அதிகாரத்தில் கூட வந்திருக்கும். பார்த்திங்க அப்படின்னா, மடிமை குடிமைக்கண் தங்கிற்றே தன் ஒன்னாருக்கு அடிமை புகுத்தி விடும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதாவது வந்து சோம்பல் அப்படிங்கிறது வந்து ஒருத்தரோட குடியில் தங்கிருச்சு அப்படின்னா, அவர் யாருக்கு எதிராக ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கக்கிட்டேயே தம்மை கொண்டு போய் அடிமையாக சேர்த்துரும், அவங்கக்கிட்டேயே நம்ம வந்துட்டு அடிபணிஞ்சு நடக்க மாதிரி நம்மளை கொண்டு போய் சேர்த்துரும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து சோம்பலை வந்து தூக்கி எறியணும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருப்பாங்க அந்த மடியின்மை அப்படிங்கிற அதிகாரத்தில். அடுத்தது வந்து நன்னார் அப்படிங்கிறது இதுவும் வந்து திருக்குறளில் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஒன்னுதற்கோ உடைந்ததே ஞாட்பினுள் நன்னாரும் உட்கும் என் பீடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஞாட்பு அப்படின்னு என்ன அப்படின்னா போர் முனையில் வந்து நன்னார் அப்படின்னா ஞாட்பினுள் கொடுத்துருவாங்க. நன்னார் அப்படிங்கிறது யாருன்னா பகைவரும் உட்கும் அப்படிங்கிறாங்க. உட்கும் அப்படின்னா அஞ்சும், என் பீடு அப்படிங்கிறாங்க. பீடு அப்படின்னா என்னென்னா வலிமை. அதாவது போர்க்களத்தில் பகைவரும் அஞ்சக்கூடிய வலிமை மிக்க ஒருத்தர் வந்து ஒன்னுதற்கோ உடைந்ததேங்கிறாங்க. அதாவது என்னென்னா ஒன் அப்படின்னா வந்து ஒளிரக்கூடியது, இந்த அப்படிங்கிறது வந்து ஒளிரக்கூடியது. நுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நெற்றி, ஒளிரக்கூடிய அவருடைய நெற்றியை பார்த்த உடனே வந்து அவருடைய வலிமையே உடைந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து 3ஆம் பாடலில் கொடுத்துருப்பாங்க திருக்குறளில். இந்த நன்னாருங்கிற வார்த்தையை வந்து பகைவர் தான் குறிக்கக்கூடியது. இது எல்லா சொற்களும் வந்து பகைவரை குறிக்கக்கூடியது. இதை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க, இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் அகரவரிசை கொடுத்துருக்காங்க. அகரவரிசை ப்ராப்ளம் இல்லை, இது அகரவரிசைப்படி பொறுத்திருங்க. அகரவரிசையில் வந்துட்டு சில பேர் வந்து கேட்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா, எப்படி அகரவரிசையே சில பேருக்கு வந்து டவுட்டாக இருக்குது. அதில் பார்த்திங்க ஃபஸ்ட்டு வந்து பொருத்தக்கூடியது பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்களை வந்துட்டு ஃபஸ்ட்டு பொருத்தணும். உயிரெழுத்துக்களை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும், ஆர்டர் பார்க்கணும். ரெண்டாவது வந்துட்டு உயிர்மெய் எழுத்துக்களை பார்க்கணும்.
உயிர்மெய் எழுத்துக்களில் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அதுக்குள்ளே குறில் நெடில்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு லெட்டர் பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து லெட்டர் இங்கே உயிரெழுத்துக்கள் இருந்தால் உயிரெழுத்துக்கள் தான் ஃபஸ்ட்டு வைக்கணும். இதில் பாருங்கள் உயிர்மெய் எழுத்துக்கள்லேயே தான் இருக்குது எல்லாமே. உயிர்மெய் எழுத்துக்களில் பாருங்கள் கான்னு எல்லாமே ஒரே இதாக இருக்கும், நெடில் எதுவுமே இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து வந்து இதில் வந்துட்டு ரூ அப்படிங்கிறது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா இர் கூட்டல் ஊ. அப்போ எந்த மெய் எழுத்து ஃபஸ்ட்டு வருது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இல் கூட்டல் ஊ, சரி இல் கூட்டல் ஆ, களம் கொடுத்துருக்காங்களா, இல் கூட்டல் ஆ. இப்போ வந்துட்டு ஏரள வளலன்னு வருங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு வரும், இது ரெண்டாவது வரும். அதனால் வந்துட்டு இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆர்டர் பண்ணணும் அகர வரிசையில். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வேர்க்குரு என்ற சொல்லின் பேச்சு வழக்கு கேட்குறாங்க. வேர்க்குரு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்குக்கான சொற்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பழைய புக்கில் இருக்கும். அப்படி இல்லைன்னு அப்படின்னா நெட்டில் போட்டு உங்களுக்கு வந்து இது வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லைனா கவர்மெண்ட் மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு எழுத்து வழக்குக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும், அது பார்த்துக்கோங்க. அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க, அதுதான் வந்து மேக்ஸிமம் கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின், காகத்துக்குரிய மற்றொரு பெயர்னு கேட்டிருக்காங்க. புட்டம் அப்படிங்கிறது வந்து காகத்துக்குரிய மற்றொரு பெயர். இந்த புட்டில் அப்படிங்கிற சொல் பார்த்திங்க அப்படின்னா உரை அப்படிங்கிறது வரும், கூடை அப்படிங்கிற பொருளில் வரும், குப்பி அப்படிங்கிற பொருளில் வரும். இந்த மாதிரி வந்து நிறைய பொருள்களில் வரக்கூடியது புட்டில் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பருமை அப்படிங்கிற பொருளையும் வரும், கொழுப்பு அப்படிங்கிற பொருளில் வரும், இடை அப்படிங்கிற பொருளில் வரும், குட்டினா உங்களுக்கு தெரியும் குப்பி அப்படிங்கிற பொருளே வரும். இந்த மாதிரி வந்து பல பொருள்களில் வரும். இந்த புட்டகம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா புடைவை அப்படிங்கிற பொருளில் வரும். அடுத்த கொஸ்டின், அன்பிற்குரியவரின் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் டேஸ் என்ன என்று அழைப்பர் அப்படிங்கிறாங்க. புன்கண்ணீர் அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்லுவார் அப்படிங்கன்னா இதுவும் திருக்குறள் தான். அதாவது என்னென்னா அப்படின்னா அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அப்படின்னு படிச்சிருக்கோம். அதாவது எப்படி அப்படின்னா அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அப்படின்னா அன்பை வந்து தாழ்பால் கொண்டு அடைச்சி வைக்க முடியாது. ஆர்வலர்னா அதாவது நம்ம அன்பிற்குரியவரின் துன்பம், புண்மை அப்படின்னா துன்பம், கண்ணீருங்கிறது வந்து இங்கே இடைக்குறையாக கொடுத்துருப்பாங்க. கண்ணீர் அப்படிங்கிறது தான் கண்ணீர்னு கொடுத்துருப்பாங்க. ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அப்படிங்கிறாங்க. பூசல் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும் அப்படிங்கிறாங்க, அல்லது ஆரவாரம் தரும் ஆரவாரம் அப்படிம்பாங்க. அதாவது வந்து நம்ம வந்து அன்பினால் வந்து அது மிகுதியாக நமக்கு வெளிப்பட்டு நிற்கும் அப்படிங்கிறாங்க. இதுவும் திருக்குறள் தான். திருக்குறள் பேஸ் பண்ண கொஸ்டின் வந்து ஆல்ரெடி நம்ம குரூப் 4ல் நிறைய கொஸ்டின் பார்த்துட்டோம் தமிழில் மட்டுமே. இதில் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வெற்றி வீரம் வலி ஆகிய பொருள் தரும் சொற்கள் அப்படின்னு கேட்குறாங்க. பொருள் தரும் சொல் கேட்குறாங்க. விரல் அப்படிங்கிறது கரெக்டு. வென்றி அப்படின்னா வெற்றி. இந்த விரல் அப்படிங்கிறது வந்து கைவிரலை குறிக்கக்கூடியது. இந்த வரம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வறட்சி குறிக்கக்கூடியது. வறட்சி, பஞ்சம் அந்த மாதிரி குறிக்கக்கூடியது. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வெற்றி வீரம் வலி இந்த மூணையும் குறிக்கக்கூடியது எதுன்னு கேட்குறாங்க. இதில் வந்து இந்த விரல் அப்படிங்கிறது தான் வரும். இந்த விரலுங்கிற வார்த்தை வந்து எங்கே படிச்சிருப்பீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் ஆல்ரெடி இருக்கும். மான விரல்வேல் வைரியம் எனினே நும்மில் போல் இல்லாது புக்கு கிளவிர் போல் கேளாது கெளியி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. இது எங்கே படிச்சிருப்பீங்க அப்படின்னா மலைப்படுகடாம் பாடலில் வந்திருக்கும். இந்த பார்ப்போம் பாருங்கள். மலைப்படுகடாம் பாடலில் வந்துட்டு அந்த விரல் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும் பாருங்கள். விரல் கொடுத்துருக்காங்களா, இதுதான் சொன்னேன். இதில் பாருங்கள் இந்த பாடலில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அன்று அவனசி அல் சேர்ந்து அல்கி கன்றேறி ஒள்ளினர் கடும்பொடு மலைந்து சேர்ந்த செயலை செப்பம் போகி அலங்கு களை நரலும் ஆரிப்படுகர் சிலம்படைந்திருந்த பாக்கம் எய்தி நோனா செருவின் வளம்படு நோந்தால் மான விரல்வேல் வைரியம் எனினே நும்மில் போல் இல்லாது புக்கு கிளவிற் போர் கேளாது கெளியி சேட்புலம்பு அகல இனிய கூறி பருவுக்குறை பொழிந்த நெய்க்கண் வேவையோடு குருவுக்கண் நீரடி பொம்மல் பெருகுவீர் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்று அவன் அசியே அப்படிங்கிறாங்க. அவன் அப்படின்னா அவ்விடம், அசியே அப்படின்னா அங்கே இலைப்பாரி, அல் சேர்ந்து அல்கி, அல் அப்படின்னா நாளங்காடி அல்லங்காடின்னு படிச்சிருப்பீங்க. நாள்னா பகல், அல் அப்படின்னா இரவு, அல் சேர்ந்து அப்படின்னா இரவில் வந்து அங்கே சேர்ந்து அங்கே தங்கி, அல்கி அப்படின்னா அங்கே தங்கி,
தங்குதலை சொல்கிறாங்க. அல்கி அப்படின்னா தங்கி. அடுத்தது வந்து கன்றேறி அப்படின்னா காட்டுத்தீ. காட்டுத்தீ போல். ஒள் அப்படின்னா ஒள்னா ஒளிர்தல். இணர் அப்படின்னா கொத்து. அதாவது ஒள்ளெறி அப்படின்னு சொல்கிறோம். கன்றேறி ஒள்ளினர் அப்படிங்கிறாங்க. ஒள்ளினர் கடும்பொடு மலைந்து அப்படிங்கிறாங்க. கடும்பு அப்படின்னா நமக்கு வந்து சுற்றத்தாரோடு. மலைந்து அப்படின்னு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சூடி அப்படிங்கிறாங்க. அதாவது காட்டுத்தீ போல் தெரியக்கூடிய அந்த பூங்கொத்துகளை தலையில் அணிஞ்சு சுற்றத்தோடு அணிஞ்சு சேர்ந்த செயலை. சேர்ந்து அப்படின்னா இங்கே வந்து அசோக மரத்தை குறிக்கிறாங்க. சேர்ந்த செயலை செப்பம் போகி. செப்பம் அப்படின்னா வந்து என்னென்னா நேர்மை அந்த மாதிரி சொல்லுவோம். இங்கே செப்பம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வழி. அசோக மரங்கள் நிறைந்த வழியாக போகி அப்படின்னா போய் சேர்ந்த செயலை செப்பம் போகி அலங்கு கலை நரலும். அலங்கு கலை நரலும். கலை அப்படின்னா மூங்கில். நரலும்னா ஒலிக்கும். ஆரிப்படுகர் சிலம்படைந்திருந்த. ஆரிப்படுகர் அப்படின்னா படுகர்னா பள்ளம் அதை சொல்கிறாங்க. ஆரிப்படுகர் சிலம்பு அப்படின்னா மலை சொல்கிறோம். அடைந்திருந்த பாக்கம் எய்தி அப்படின்னா இங்கே பாக்கம் அப்படிங்கிறது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சிற்றூரை குறிக்கிறாங்க. பாக்கம் எய்தி. நோனா செருவின். நோன் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்துருப்போம். போன குரூப் 4 கொஸ்டினில் கூட சொல்லியிருப்பேன். நோன் அப்படின்னா வலிமை. நோனா செரு அப்படின்னா என்னன்னு இருக்காங்க அப்படின்னா வெல்ல முடியாத. செரு அப்படின்னா போர். இந்த செரு அப்படின்னா போர். நோனா செருவின் வளம்படு. வளம்படுதா அப்படின்னா வளம்படுன்னா வெற்றி கொள்ளத்தக்க. நோன் தாள். நோன் அப்படின்னா வலிமை. தாள் அப்படின்னா முயற்சி. அவ்வளோ வலிமையான முயற்சியை உடைய வெல்ல முடியாத பகையவே தன்னுடைய வலிமையான முயற்சியால் வெல்லக்கூடிய மான விரல் வேல் அப்படிங்கிறாங்க. மான விரல் வேல் வைரியம் நின்று அப்படிங்கிறாங்க. வேல் அப்படின்னு என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேளிர் அப்படின்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா அரசர்களை வந்து வேளிர்னு சொல்லுவோம். மான விரல் வேல் அந்த அவ்வளோ வலிமையுடைய அரசருடைய வைரியம். வைரியம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா சுற்றத்தார் அப்படின்னு நீங்கள் சொன்னால் நும்மில் போல். இல் அப்படின்னா இல்லம். நும் அப்படின்னா அப்படின்னு அர்த்தம். இல் அப்படின்னா இல் அப்படின்னா உங்கள் இல்லம் போல. நில்லாது புக்கு. கேட்காம நீங்கள் பாட்டுக்கு புக்குன்னா புகுதல் உள்ளே போகலாம். கிளவீர் அப்படின்னா கிழமை அப்படின்னா உரிமைன்னு சொல்லுவோம். கிளவீர் அப்படின்னா உரிமையுடையவர்கள் அப்படிம்போம். கிளவீர் போல் கேளாது கெளி. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு உள்ளே கேட்காமே போகலாம். அவங்களோட பழகலாம் அப்படிங்கிறாங்க. சேட்புலம்பு அகலை. இங்கே வந்து சேட்புலம்புன்னு கொடுத்துருக்காங்க. சேன் அப்படின்னா என்னென்னா தொலைவு அப்படிம்போம். சேன் அப்படின்னா தொலைவு. புலம்பு அப்படின்னா இங்கே வந்து துன்பம். அந்த தொலை தூரத்தை கடந்து வந்தாங்க இல்லையா, அதனால் அடைந்த துன்பத்தை வந்து சேட்புலம்பு அப்படிங்கிற. இது ரெண்டு சேர்த்து எழுதுனா என்ன வரும் அப்படின்னா இந்த சேட்புலம்புங்கிறது தான் வரும். இது புணர்ச்சி விதி, அப்புறம் பார்ப்போம். சேட்புலம்பு அகல இனிய கூறி நல்லதை சொல்லி பருவுக்குறை அப்படிங்கிறாங்க. பருவுக்குறை அப்படின்னா பருமை அப்படிங்கிறாங்க. பரு அப்படின்னா என்னென்னா பருமை அப்படிங்கிறாங்க. பருமை உடைய. குறை அப்படின்னா இறைச்சி துண்டு. குறைனா இறைச்சி துண்டு. பொழிந்த நெய்க்கண் வேவையோடு அப்படிங்கிறாங்க. நெய்யில் வேவைனா வேக வைக்கிறது. அதாவது இறைச்சி துண்டை நெய்யில் வேக வச்சு நெய்க்கண் வேவையோடு. குருவுக்கண் அப்படிங்கிறாங்க. குருவுக்கண் அப்படின்னா குரு அப்படின்னா சிவந்த அப்படிங்கிற அர்த்தம். சிவப்பு அப்படிங்கிறோம். குருவுக்கண். இரடினா என்னென்னா திணைன்னு சொல்லுவோம். இரடின்னா என்னென்னா திணை அப்படின்னு சொல்லுவோம். இரடி. பொம்மல் அப்படின்னா சோறு. பொம்மல் பருகுவீர் அப்படிங்கிறாங்க. அதாவது நெய்யில் வந்து வேக வச்ச இறைச்சி துண்டோட சிவப்பு கலரில் இருக்கிற திணைச்சோற்றையும் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து மலைப்படுகலாம்னு சொல்லுவாங்க. மலைப்படுகலாம் என்ன அப்படின்னா கூத்தராற்றுப்படைன்னு சொல்லுவோம். ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒருவர் வந்து ஒரு இடத்துல போயிட்டு பரிசு பெற்றுட்டு அது திரும்பி வரும்போது மற்ற இன்னொருத்தர் வருவாங்க, இன்னொரு புலவர் வருவாங்க அப்படின்னா அவங்களையும் வந்து அந்த வழியில் போனால் அவங்களுக்கு வந்து இந்த பொருள்லாம் கிடைக்கும்னு சொல்லி ஆற்றுப்படுத்துதல் பேர் தான் வந்து ஆற்றுப்படை நூல்கள் அப்படிமோ. ஆற்றுப்படை நூல்கள் பார்த்திங்க அப்படின்னாவே 10 பாட்டில் 5 இருக்கும். இதில் வந்து மான விரல் வேலுங்கிறது இங்கே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் வந்து நன்மை என்னும் சொல்லை பிரித்து எழுதுகான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா வேல் கூட்டல் நன்மை அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது புணர்ச்சி விதி தான். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனிக்குறில் சார்ந்த லாலா வேற்றுமை. தனிக்குறில் சார்ந்த லாலா வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். தனிக்குறளை சாராத லாலா வேற்றுமைன்னு சொல்லி 2 வகை இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வந்து அதாவது இந்த பொதுலகரம் வரும்போது வந்து அது வந்து இந்த நகரமாகும். இந்த லகரம் பகரலகரம் வரும்போது அது 2 சொல்லினாகவும் வரும். இது பின்னாடி பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின். அது கூட்டல் அன்றுன்னு கொடுத்துருக்காங்க. அது கூட்டல் அன்று அப்படிங்கிறதுக்கு என்ன ஆன்சர் அப்படி வரும்னா அதான்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஆன்சர். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு சுட்டு பெயர். இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு வந்து சிறப்பு விதி கொடுத்துருக்காங்க. அது முன் வரும் அன்று ஆந்தூக்கின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது வந்து என்ன அப்படின்னா அதுங்கிற சுட்டு பெயருக்கு முன்னாடி வரக்கூடிய அன்று அப்படிங்கிறது வந்து என்ன வரும் அப்படின்னா ஆந்தூக்கின் அப்படிங்கிறாங்க. ஆந்தூக்கின் அப்படின்னா இந்த ஆங்கிறது வந்து ஆன்று அப்படின்னு மாறிடும் அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா இதில் வந்து அது கூட்டல் அன்று அப்படின்னு இருக்கும். இதில் வந்து ஆந்தூக்கின் அப்படிங்கும்போது வந்துட்டு இந்த உயிர் வந்து நுக்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி இது வந்து ஊ போயிடும். அதான் இத்து கூட்டல் ஆ அப்படிங்கிறது இத்து கூட்டல் ஆ அப்படின்னு மாறி அதான்று அப்படின்னு வரும். இந்த கொஸ்டின் பாருங்கள். உள்கூட்டல் மனம் அப்படிங்கிறாங்க. உள்கூட்டல் மனம் அப்படின்னா உண்மனம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லாலா வேற்றுமையை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. லாலா வேற்றுமையில் வழிவரின் ரடவும் சொல்லியிருப்போம். மெலிமேவின் நனவும் அப்படிங்கிறாங்க. மெலிமேவின் அப்படின்னா மெல்லினத்தில் வந்து வருது அப்படின்னா முன்னாடி வந்து இந்த மா அப்படிங்கிறது வருது இல்லைங்களா. மெல்லினம் வந்துச்சு அப்படின்னா இந்த லகரம் வரும்போது நமக்கு இந்த 3 சொல்லி நாவும் 2 சொல்லி லா நகர நா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லகரத்துக்கும் வரும் அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்கல் மனம் அப்படிங்கிறது உண்மனம் அப்படிங்கிறது மாறும். இது வந்து புணர்ச்சி விதிகள் தனியாக இருக்குது. லாலா வேற்றுமை, தானாக்கள் விதிகள், அப்புறம் வந்துட்டு பண்பு பெயர் விதிகள் தனித்தனியாக இருக்குது. இதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து அகராதி பேஸ் பண்ண கொஸ்டின். ஏனம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா பாவம்னு சொல்கிறோம். இதே ஏனம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா பன்றி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏனம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இந்த ஏனம்ங்கிறது வந்து மான் அப்படிம்போம். இந்த ஏனத்துக்கு வந்து இன்னொரு வந்து வலிமை அப்படிங்கிறதும் வந்து ஒரு மீனிங்கில் வரும். இந்த அனுராகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அப்படி ஒத்த காதல்னு சொல்லுவோம். இந்த அனுராகம் அப்படிங்கிறது ஆசைன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அகராதி பேஸ் பண்ண கொஸ்டின். இந்த மாதிரி வந்து மயங்கொலி எழுத்துக்களாக வரக்கூடிய சொற்களுக்கான பொருளை வந்து படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதை பேஸ் பண்ண கொஸ்டினும் அதை பேஸ் பண்ண அந்த எழுத்துக்களை மாற்றி வந்து உங்களுக்கு வந்து சொற்றொடரை வந்து பிழை இல்லாமல் கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி வந்து கொஸ்டின் தான் நம்மளுக்கு அதிகமாக வரும். இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின். அப்பாவி என்னும் சொல் பிழை எனில் அச்சொல்லின் திருத்தச் சொல்லை காண்க. அப்பாவி அப்படிங்கிறது தான் கரெக்டு. இதில் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். அப்பாவி அப்படிங்கிறதுக்கு அடப்பாவின்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. அட்பாவின்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. அட்பாவின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தவறு. இதில் வந்து ஆவின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் பியில் வந்துட்டு ஆவினா உயிர். அட்பம் அப்படிங்கிறது என்னென்னா இதில் வந்து அட்பம் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அட்பாவி அப்படிங்கிறதுல அட்பம் அப்படிங்கிறது எந்த ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒருத்தர் வந்து குறிக்கக்கூடியது. அவருக்கு வஞ்சகம் அப்படின்னா என்னென்னு தெரியாத இருக்கிறதுனால வந்துட்டு அட்பாவி அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து ஆவினா உயிர் அப்படிங்கிறனால இதில் சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆவி அப்படிங்கிறது சரி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஏது யாது என்னும் சொற்கள் சுற்றுச்சொற்களாகும். ஏ யா என்னும் என்ற சுற்றெழுத்தை அடிப்படையாக கொண்டு சொற்கள் அமைந்துள்ளன அப்படிங்கிறாங்க. ஏ யா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏ யா ஆ ஏ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வினா சொற்கள். இதை வந்துட்டு இங்கே சுற்றுச்சொற்கள்னு கொடுத்து அதுக்கு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க கூற்றும் தவறு, காரணமும் தவறு. அடுத்த கொஸ்டின். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, சொற்கள் கொடுக்குறாங்க. அதாவது எப்படி அப்படின்னா அக்ரிணை உயர்திணை வச்சு அதில் ஒருமை பன்மையை பொறுத்த சொல்லியிருக்காங்க. அது நாய் அப்படின்னா அது அப்படிங்கிறது ஒருமை, அது நாய்ங்கிறது ஒருமை. ஆனால் இது வந்து ரெண்டுமே அக்ரிணையில் இருக்குது. இது வந்து அக்ரிணை ஒருமை அப்படிங்கிறது கரெக்டாக வரும். அவர் அப்படிங்கிறது உயர்திணை, அவர்கள் அப்படிங்கிறது உயர்திணை. இது வந்து உயர்திணை பன்மையை குறிக்கும். அவை நாய்கள் அப்படிங்கிறது வந்து பன்மை, ஆனால் வந்து இது அக்ரிணை பன்மையை குறிக்கும். தங்கை அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா பெண்பால். இது வந்து தங்கைங்கிறது ஒருமையில் இருக்குது, இது வந்து உயர்திணை. அப்படியே ஆன்சர் மேட்ச் பண்ணிக்கலாம். இது ஈஸியான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின். இளஞ்சி என்ற சொல் எம்மொழி சொல் என்று கண்டறிக. இந்த இளஞ்சி அப்படிங்கிற சொல் பார்த்திங்க அப்படின்னா போர்ச்சுகீசிய சொல். இது வந்து ஸ்கூல் புக்லேயே படிச்சிருப்பீங்க. இளஞ்சி அப்படின்னா நீர்நிலைகள் சம்மந்தமான வந்திருக்கும். இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இளஞ்சி அப்படிங்கிறது இந்த சொற்கள் வகை வந்து பார்த்திங்கன்னா டச்சு, பிரெஞ்சு, போர்ச்சுகீசியம், சமஸ்கிருதம், தெலுங்கு, மராத்தி சொற்கள் இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நெட்டில் கிடைக்கும். அதில் வந்துட்டு இருக்கிறத வந்து தொகுத்து எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து எம்மொழி சொல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் இந்த மாதிரி வந்து எம்மொழி சொல்லுங்கிறது கேட்பாங்க. அடுத்தது வந்து சுருக்க குறியீட்டு விளக்கம். உத்தமம்
அப்படிங்கிற சொல்லோட சுருக்கம் என்னன்னு சுருக்கமாக கொடுத்துருக்காங்க. அதனோட விரிவாக்கமான இன்ஸ்டியூட் என்னன்னு கேட்குறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா உலகத் தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், உலகத் தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம் அப்படிங்கிறது வந்துட்டு அதனோட ஷார்ட் ஃபார்ம் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், உத்தமம்னு கொடுத்துருக்காங்க. அதனோட இங்கிலீஷ் வெர்ஷன் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா INFITTன்னு கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஃபோரம் ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன் தமிழ் அப்படிங்கிறதா வந்து தமிழில் வந்து சுருக்க குறியீடாக உத்தமம்னு கொடுத்துருக்காங்க. இதை தான் வந்து நமக்கு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய சாவி, பொத்தான் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா போர்ச்சுகீசிய சொல். இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சோப்புன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில சொல். பிண்டம் அப்படிங்கிறதான் வந்து தமிழ் சொல். இதில் வந்து தமிழ் சொல்லை கண்டறின்னு சொல்லி கேட்கக்கூடிய கொஸ்டினில் வந்து இந்த மாதிரி கேட்பாங்க. பிறமொழி சொற்களை கொடுத்துட்டு தமிழ் சொல்லை வந்து அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தமிழ் சொல்லை மட்டும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இந்த பிண்டம்ங்கிறது வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா, உண்டி முதற்றே உணவிற் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க 9th புக்கில். பார்ப்போம் பாருங்கள், இந்த புக்கில் வந்து புறநானூறு கொடுத்துருக்காங்க குடப்புலவினார் எழுதுனதில். இதில் பார்த்திங்கன்னா உண்டி முதற்றே உணவின் பிண்டம் அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து அந்த பிண்டம்ங்கிற வார்த்தை வந்துருக்கு. இந்த பாடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, வானுட்கும் வடிநீன்மதில் மல்லர் மூதூர் வயவேந்தே அப்படிங்கிறாங்க. வானம் உட்கும், வானத்தை வந்து உட்கும் அப்படின்னா தொடக்கூடிய மல்லல் அப்படின்னா வளம் மிக்க மூதூர் முதுமையான ஊரினுடைய வேந்தனே அப்படிங்கிறாங்க. செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும், நீ போகிற இடத்துலலாம் உங்களுக்கு செல்வம் வேணும்னாலும் ஞாலம் காவலர் தோல்வழி முறுக்கி ஒருணியாகல் வேண்டினும் அப்படிங்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ஜெயிச்சு உன்னோட வலிமையை நிலைநிறுத்தி நீ ஒருத்தந்தான் ஆளணும்னு நீ நினச்சாலும் சிறந்த நல்லிசை நிறுத்தல் வேண்டினும் அப்படிங்கிறாங்க. சிறந்த இசை அப்படின்னா இங்கே புகழ்னு சொல்லுவோம். உன்னுடைய புகழை வந்து நீ இந்த உலகத்தில் நிறுத்த நீ ஆசைப்பட்டாலும் மற்றதன் தகுதிக்கேள் இனி மிகுதியால் அப்படிங்கிறாங்க. அதாவது அதற்கான தகுதி என்னங்கிறத வந்து நீ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீரின்றி அமையா யாக்கைக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படிங்கிறாங்க. அதாவது நீர் இல்லாத இந்த உடம்புக்கெல்லாம் வந்து உணவை கொடுக்குறவங்க தான் உயிரை கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. உண்டி முதற்றே உணவின் பிண்டம் அப்படிங்கிறது, இந்த உடல்ங்கிறது பார்த்திங்கன்னா உணவனோட பிண்டம் தான் அப்படிங்கிறோம். உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படிங்கிறோம். அப்படிங்கிறோம். உணவுன்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நிலத்தோடு வந்து நீரை பொருத்தும் போது தான் அது உணவாக மாறுது, அதுதான் உணவு அப்படிங்கிறாங்க. நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு, நீரையும் நிலத்தையும் வந்து புணர்தல் அப்படின்னா சேர்த்தவர்கள் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே அப்படிங்கிறாங்க. இந்த உலகத்தில் வந்து உடம்பையும் உயிரையும் வந்து படைத்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து அப்படின்னா நீரையும் நிலத்தையும் வந்து சேர்க்கிறவங்க வந்து இந்த உலகத்தில் உடம்பையும் உயிரையும் வந்து படைக்கக்கூடிய கடவுளுக்கு ஒப்பானவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. படைத்திசினோரே அப்படிங்கிறாங்க. வித்திவான் நோக்கும் புன்புலம் கண்ணகன் வைப்பிற்றாயினும் நன்னி ஆளும் இறைவன் தாட்கு உதவாதே அப்படிங்கிறாங்க. தாழ்னா முயற்சி, அதாவது இறைவன் அப்படிங்கிறது எங்கள் அரசன் சொல்கிறாங்க. வித்திவான் நோக்கும், அதாவது விதைகளை விதைச்சு வானத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் வந்து புன்புலம்னா நிலம். அந்த புன்புலம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நன்சை புன்சைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த புன்சை புலங்களை வந்து நீங்கள் எவ்வளோ வச்சுருந்தாலும் அந்த இறைவனுக்கு அதாவது மன்னனுக்கு உதவாது. அதனால் அடுப்போர் அப்படின்னா அடுப்போருங்கிறது இங்கே வினைத்தொகையாக சொல்லுவோம். அதாவது அடுப்போர் செலிய அப்படிங்கிறது பாண்டியனை சொல்கிறாங்க. அடுப்போர் செலிய இகழாது வள்ளி, நான் சொல்கிறத வந்து இகழ்ச்சியாக நினச்சிக்காதீங்க, என்னை இகழாதங்கிறாங்க. நிலன் நெறி மருங்கின் நீர்நிலை பெருக அப்படிங்கிறாங்க. நிலம் எங்கெங்கெல்லாம் பள்ளமாக இருக்குதோ அங்கெல்லாம் வந்து நீர்நிலை பெருக நீ வந்து ரெடி பண்ணிடு அப்படிங்கிறாங்க. அதாவது நீ அதை செய் அப்படிங்கிறாங்க. தட்டோர் அம்மா இவன் தட்டோரே, தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே அப்படிங்கிறாங்க. இப்போ நான் சொல்கிற விஷயத்த வந்து நீ தட்டிட்ட அப்படின்னா உனக்கு புகழ் கிடைக்காது, தள்ளாத இல்லைன்னா உனக்கு வந்து நீண்ட புகழ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் வந்து குடப்பிளவினார் வந்துட்டு புறநானூற்று பாடலில் வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து பாண்டியன் நெடுஞ்செழியனுக்காக பாடியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் பாருங்கள். இதில் ஒற்றுப்பிழையை சரி செய்கன்னு கொடுத்துருக்காங்க. வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், ஆப்ஷன் டியில் பாருங்கள், வள்ளலார் அருளிய வழிகளை இரண்டாம் வேற்றுமை விரியில் வந்து இக்கு வரும், அது வந்து கொடுத்துருக்காங்க, இங்கே கரெக்டாக கொடுத்துருக்காங்க.
கடைபிடி கடைப்பிடி அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. கடைப்பிடினா கடையை பிடிக்கிறது, கடைப்பிடி அப்படின்னா அந்த வழிகளை வந்து நம்ம பின்பற்றுவது. அதைத்தான் வந்து இங்கே கடைப்பிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எங்கெங்கே ஒற்றுக்கள் வரும் அப்படிங்கிறது, வல்லொற்றுகள் எப்படி வரும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் வந்து நம்ம 25 கொஸ்டின் வந்து குரூப் 2ல் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் கொஸ்டின் வந்துட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இது சம்மந்தமாக இருக்கிற பேலன்ஸ் கொஸ்டின் வந்துட்டு பார்த்துருவோம். தேங்க்யூ.